இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நண்பா நண்பி எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான ஃபுல் ஸ்கிரீன் லவ் டெம்ப்ளேட் வீடியோவை கைன்மாஸ்டர் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி பண்றதுன்னு தான் இன்னைக்கான வீடியோல நான் சொல்ல போறேன். ஸோ இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா புரியாது. அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ நண்பா, நீங்க கைன்மாஸ்டர் ஆப்பை ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா செகண்டா இருக்க ஃபுல் ஸ்கிரீன் சைஸை செலக்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ மீடியாக்கு போயிட்டு ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணுங்க. ஸோ பேக்ரவுண்ட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எத்தனை செகண்ட்ஸ்க்கு ஸ்டேட்டஸ் வீடியோ வைக்க போறீங்களோ அந்த ஒரு டைமிங்கை வந்து செட் பண்ணுங்க. ஸோ இப்போ ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ டெம்ப்ளேட் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல் சைஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த வீடியோக்கு ஒரு ஃபுல் ஸ்கிரீனான பார்டர் ஆட் பண்ண போறேன். ஸோ பார்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபுல் சைஸ் பண்ணுங்க. இப்போ அந்த பார்டரோட லென்த்தை ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நீங்க எந்த இமேஜை வச்சு ஸ்டேட்டஸ் வீடியோ பண்ண போறீங்களோ அந்த இமேஜை ஆட் பண்ணுங்க. ஸோ இமேஜ் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கிராப்பிங் ஆப்ஷனுக்கு போங்க. இப்போ மேல இருக்க மாஸ்க் அப்படிங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்க. அது எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமா கீழே இருக்க ஃபெதர் லெவல்ல ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ அந்த இமேஜை இந்த ஸ்கிரீனுக்கு கரெக்டா ஃபிட் பண்ணிருங்க. ஸோ கரெக்டா வச்சதுக்கு அப்புறமா பிளெண்டிங் ஆப்ஷனுக்கு போங்க. இப்போ இங்க இருக்க ஸ்கிரீன் அப்படிங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ மேல ஸ்க்ரால் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து ஓவரால் அனிமேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை பிரஸ் பண்ணுங்க. ஸோ இங்க வந்து ட்ரிஃப்டிங்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை பிரஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணிருக்கும் அந்த இமேஜுக்கு ஒரு மூவிங் எஃபெக்ட் வந்து கிடைச்சிருக்கு. இப்போ அந்த இமேஜோடைய லென்த்தை ஃபுல்லா இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க ஆட் பண்ணிருக்கும் இமேஜோடைய கலரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லாஸ்டா சாங் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஒரு செம்ம ட்ரெண்டிங்கான ஃபுல் ஸ்கிரீன் லவ் டெம்ப்ளேட் வீடியோவை ஈஸியாக கைன்மாஸ்டர் ஆப் மூலமா பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஸோ நண்பா, இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கும் டெம்ப்ளேட்டோடைய லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ அந்த டெம்ப்ளேட்டை வந்து ZIP ஃபார்மெட்டில் கொடுத்துருக்கேன். அதை நார்மலாக யூஸ் பண்ண முடியாது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அண்ட் அதுக்காக ஒரு தனியான பாஸ்வேர்டுமே வச்சிருக்கேன். ஸோ அந்த ZIP ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து Z Archiver அப்படிங்கிற இந்த ஒரு ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி ஃபைல் மேனேஜர் ஆப்லேயே அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். பட் சில பேருடைய ஸ்மார்ட் ஃபோன் டிவைசஸ்க்கு வந்து அதை சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதனால இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி நிறைய ஃபோல்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கும் டெம்ப்ளேட் வந்து எந்த ஃபோல்டரில் இருக்கோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணி டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா டவுன்லோட் அப்படிங்கிற ஃபோல்டரில் தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருக்கும் டெம்ப்ளேட்டோடைய ZIP ஃபைல் வந்து எங்கே இருக்குன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ இந்த டெம்ப்ளேட்டோடைய ZIP ஃபைல் வந்து இங்கே இருக்கு. இப்போ அதை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ அதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா 3 வகையான எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்க எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ பாஸ்வேர்டு வந்து கேட்குறாங்க. ஸோ நான் அந்த பாஸ்வேர்டை டைப் பண்ணுறேன். ஸோ 7788 அப்படிங்கிறது தான் இந்த டெம்ப்ளேட்டோடைய பாஸ்வேர்ட். ஸோ இதை கரெக்டாக டைப் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஸோ இப்போ அந்த ZIP ஃபைல் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருச்சு. அது எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கு அப்புறமா அதோடைய வீடியோ ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக கேலரியில் சேவ் ஆகிரும். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின டவுட்ஸ் அண்ட் உங்களுடைய கருத்துக்களை வந்து இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அது கூட வரும் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இது போல ஒரு சூப்பரான டெம்ப்ளேட் எடிட்டிங் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.